ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ கேக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு மாவு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ நார்மல் வெனிலா கேக், ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து நீங்கள் வந்து கேக் செஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காகவே அந்த கேக் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த டின்னை பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரெயின்போ கேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலர்ஸ் கிட்ட வரும். நிறைய கலர்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 5 கலர்ஸ் தான் பண்ணுறேன். ஸோ என்னென்ன கலர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லோ கலர் எடுத்துகிட்டு ஸோ ஒரு கப்பு தான் அந்த மாவு. ஸோ ஒரு கப்பு தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 5 லேயர்ஸ் வரும். 5 லேயர்ஸ்க்கும் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கப், அது ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இது குக்கரில் வச்சுக்கலாம் வாங்க. ஸோ எனக்கு இது குக் பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7 to 8 minutes தான் ஆச்சு. ஒரு லேயருக்குமே எனக்கு வந்து அவ்வளோ டைம் தான் ஆச்சு எனக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கிட்டு இல்லை டூத் ஸ்டிக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வெந்துருச்சு. அப்படி இல்லை மாவு ஊட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக்கு வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணாமக்கு லைட்டாக ஒட்டிடுச்சு. ஸோ நீங்கள் வேறு பிளேட்டுக்கு மாற்றுற மாதிரி எப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி நீங்கள் மாற்றுங்க. வாங்க நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாம். அதே மாதிரி சேம் அதே கப் எடுத்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலர். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலே உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ நான் ஒரு லேயராக வந்து தான் நான் குக்கரில் வச்சு எடுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து 5 டின் இருந்துச்சுன்னா, மைக்ரோவன் இருந்துச்சுன்னா கூட அந்த 5 டின்னில் வந்து வச்சு நீங்கள் மைக்ரோவனில் வச்சுக்கலாம். ஒரே செட்டாக வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வைக்கிறதுனால ஒரு டின் தான் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குக்கரும் ஒரே ஒரு குக்கர் தான் வச்சுருக்க முடியும். ஸோ நம்ம அடுப்பில் செய்கிறதுனால வந்து இப்படி ஒன்று தான் வச்சு எடுக்க முடியும். ஸோ க்ரீன் லேயர் வச்சாச்சு. இப்போ அது வெந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கோம். வயலட்னு சொல்லலாம், பர்பிள்னு சொல்லலாம். பட் இந்த கேக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ பர்பிள் கலர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டின்னுக்கு. நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஹேர் பபிள்ஸ் அது மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நடுவில் வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா டேப் பண்ணி, ஏன்னா இது ஒரே ஒரு லேயர்னால வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரே இடத்துல போய் நல்லா இருந்துடும். ஸோ அது நமக்கு வேகாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வயலட் கலர் நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதுவும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்துடுங்க, சுட போகுது கை. ஸோ நெக்ஸ்ட் கலர் நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏன் அப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர் வந்து எல்லாத்துக்கும் சேரணும் இல்லையா. ஸோ நான் கப் மெஷர்மெண்ட் எடுத்துருந்தால நான் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு திரும்பி அதே மாதிரி குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ கேக் வெந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து ராஸ்பெரி ரெட்டுன்னு சொல்லியிருக்கோம். ரெட் கலர் தான் இது.
ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கேக் டீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் நம்ம இதுவும் குக்கரில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெட் கலர் கேக்கும் நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாங்க இந்த 5 லேயர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 5 லேயர் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து விப்பிங் க்ரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ விப்பிங் க்ரீம் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அமுல் விப்பிங் க்ரீம் தான் அது. ஸோ அதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுகர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அமுல் விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஸ்டிஃப் பீக்காக எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிட்டு தான் இருந்தது. பட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து ஸ்டிக் பிக்காக இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஸ்டிக் பிக்காகவே கிடைக்கல. பட் அதை நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி நான் கேக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு பிராண்ட் வந்து விப்பிங் க்ரீம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க விப்பிங் க்ரீம் பாருங்கள், எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. ஒரு கேக் போர்டில் எடுத்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயராக வச்சு அதில் வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் வச்சுருக்கேன். சுகர் சிரப் எதுக்கு அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் கேக்கு. நல்லா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம என்ன தான் சாஃப்டாக கேக் பண்ணாலுமே சுகர் சிரப் போட்டால் தான் அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ பாருங்கள் விப்பிங் க்ரீமை. ஸோ விப்பிங் க்ரீம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரியே தான் இருக்குது எனக்கு அது. நான் நிறையவே பீட் பண்ணிட்டேன். ஐஸ் பவுல் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் பீட் பண்ணுறதுக்கு. ஸோ பட் எனக்கு இன்னமும் அந்த ஸ்டெப்பே கிடைக்கவே இல்லை. நான் நிறையவே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேக் மேலே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சுகர் சிரப் வந்து போட்டுக்கிட்டு திரும்பி வந்து க்ரீம் அப்ளை பண்ணி அதே மாதிரி ஒரு லேயருக்கும் அதே மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். பட் நான் பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டிப் பேக் நல்லாவே இருந்தது. பீட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது இந்த மாதிரி லூஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பி எடுத்து அப்ளை பண்ணும்போது நல்லாவே இருந்தது. நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள். ஸோ நான் க்ரீம் அப்ளை பண்ண அது கீழே வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் க்ரீமை. கேக் மேலே போடும்போது தெரியுது உங்களுக்கு வந்து அது ஒழுகுற மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோ வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, அது என்ன தெரியல. ஸோ அப்போது நான் வந்து நிறைய படித்தப்போ பார்த்திங்கன்னா வந்து கூகுளில் போட்டு படித்தப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிஃப் வீக் கிடைக்கும். டெய்ரி ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிஃப் வீக் கிடைக்காதுன்னு இது இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னொரு வாட்டி பார்த்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணும்போது வந்து நான் டைரி விப்பிங் க்ரீம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த கேக் இப்போ வந்து நான் அப்ளை பண்ணி முடிக்க போகிறேன். இன்னும் ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது எனக்கு. ஸோ கேக் பார்த்திங்கன்னா வந்து சூடாகவே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட சூடாக இருந்தாலுமே அதனால கூட நம்மளுக்கு மெல்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் நான் கேக் வந்து சூடாகவே இல்லை. ஸோ நான் அப்ளை பண்ணும்போது பட் இருந்தாலுமே எனக்கு மெல்ட் ஆகிட்டுருக்கு. அது க்ரீம் ப்ராப்ளம் தான் அது. ஸோ கேக் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து கேக்கில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து லாஸ்ட்டில் வந்து க்ரீன் லேயர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு சுகர் சிரப் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம க்ரீம் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கேக் வந்து ஷார்ப்னஸ் பண்ணுறதுக்காண்டி எந்த எக்யூப்மெண்ட்ஸும் என்கிட்ட இல்லை. ஸோ நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இனிமேல் தான் நான் வாங்கணும். ஸோ அதனால் எனக்கு வந்து கேக் வந்து அவ்வளோ ஷார்ப்னஸ் கிடைக்கவே இல்லை.
பட் இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்டியாக அந்த மாதிரி இருக்க ஸ்டிஃபிக்காகவே இருக்கா. பட் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாவே அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ சைடில் இருக்க வந்து க்ரம்ஃபோர்ட் நான் பண்ணிக்கிறேன். இதுலேயே க்ரம்ஃபோர்ட் பண்ணுறதுக்கான கொஞ்சமாக தான் தெரியுது. பட் எனக்கு ரொம்ப க்ரீம் அப்ளை பண்ண வெறும் க்ரீமாகவே தான் இருந்தது கேக் ஃபுல்லாகவே சாப்பிடும்போது. ஸோ ஃபைனலாக வந்து நான் கேக் வந்து ஒரு லேயராக வந்து கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த வந்து கலர் க்ரீம் ஆட் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்கவே முடியலை. இதுதான் என்னோடய கேக்கு பாருங்கள். ஏன் என்னால் வீடியோ எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்க ஆளே இல்லை, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ரீம் ஃபுல்லாகவே ஒரு கலராக எடுத்து நான் வந்து அந்த விப்பிங் க்ரீம்லேயே வந்து ஒரு கலர்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாக்ஸ் எங்கள் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து கேக் எடுத்துகிட்டு வந்து நம்ம பாக்ஸில் வந்து வச்சுட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபைனலாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, எங்கள் அம்மாவோட பர்த்டேக்காக தான் நான் வந்து கேக் ரெடி பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே போய் கேக் கட் பண்ணி ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.